ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டிலே 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார், போஷித்தார், பராமரித்தார், சமாதானம் கொடுத்தார், ஆபத்துகளுக்கு விலக்கினார். எத்தனையோ சூறாவளிகள், போராட்டங்கள், பிசாசினுடைய துரத்துதல்கள், தாக்குதல்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அவருடைய கூடார மறைவுக்குள்ளாக வைத்தார், அவருடைய கரங்களுக்குள்ளாக வைத்தார், நம்மை பாதுகாத்து நடத்தினார். அவருக்கே நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இப்போதும் இந்த நவம்பர் மாதத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் காத்து இருந்து அவர் சமூகத்தில் ஜெபித்த பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஆக இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், உனக்கு எவ்வளவு விதமான சோர்வுகள் இருக்கலாம், நீ நினைச்ச காரியம் கைகூடாமல் இருக்கலாம், அடுத்து எனக்கு வழி இல்லையே, வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லையேன்னு நீ கலங்கி தவிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை இருண்டு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபைக்குள்ளவா நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆக இதை குறித்து நான் வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, கிருபை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருபை என்பதை 2ஆக வேத ஞானிகள் பிரிக்கிறார்கள். ஒன்று அன்கண்டிஷனல் மெர்சி, அதாவது ஒரு மனிதன் மேலே நிபந்தனை இல்லாத இரக்கத்தை தேவன் வைக்கிறார். ஆக அவன் தேவ சமூகத்துக்கு வராதவன், அவன் தேவனை விட்டு பின்வாங்கினவன், அல்லது பாவத்திலே ஜீவிக்கிறவன், எப்படியாகிலும் கடவுளை விட்டு வெளிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறவனாக இருந்தாலும் கூட, எடுத்த உடனே அவனை அடித்து கொன்று ஒன்றுமில்லாமல் பண்ணுறது தேவன் அல்ல. அவர் எப்படியாகிலும் அவனை மீட்டுவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் அன்கண்டிஷனல் மெர்சி. எந்த நிபந்தனையும் அல்ல, அவருடைய இரக்கம், அவர் மேல் வைக்கிற அன்பு, அதுதான் அவர் என்ன பண்ணுதான், விடுவிக்கிறான். ஆக கிருபையினுடைய இன்னொரு ஆழத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மை ஃபேவர் அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவருடைய தயவு, ஒன்று அவனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அன்பு அந்த மனிதனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது இரக்கமாய் மாறி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தூக்கி விடுகிறது. 2வது தூக்கி விட்ட பின்பும் அவரை அதே நிலையில் அப்படியே விட்டுற முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவருடைய தயவாய் அவர் மேலே வைத்து தயவாய் நடத்துகிறாராம். அவருடைய மென்மையான அன்பான கனிவு நிறைந்த அந்த தயவினாலே அவர் பராமரிக்கிறாராம். ஆக தூக்கியும் விடுகிறார், பராமரிக்கவும் செய்கிறார். இதுதான் கிருபையினுடைய ஒரு பூரணத்துவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் நம் கிருபையில் தான் பிழைத்திருக்கிறோம். நம்ம படிச்சிருக்கலாம், சம்பாதிக்கலாம், பலனுடையவர்களாக இருக்கலாம், பாரம்பரியம் உள்ளவர்களாக இருக்கலாம், நம்முடைய பின்னணி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னணியாகவே இருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கிருபை சூழ்ந்திருந்தபடியினால்தான் இவ்வளவு தூரம் நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் என்னதான் எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த மனுஷனுக்குள்ள பூரண சமாதானமும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய ஆளுமையும் தேவனுடைய கிரியைகளும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க முடியாது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை இந்த மாதம் உங்கள் மேல் இருக்க போகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறார்கள். என்ன சொல்கிறார், உம்முடைய கிருபை அருமையானது. அதை அந்தந்த சூழலிலே
நடக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் தெரியும். நான் இதோடு முடிந்தேன், அழிந்தேன் என்ற நிலையில அந்த அந்த நிலையில அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அவர் நம்மை அழகாக அவருடைய செட்டைகளில் மறைத்து காப்பாற்றும் பொழுது, அந்த கிருபையை நாம் உணர முடியும். சங்கீதம் 86:5 சொல்லுது, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறீர். அவர் யாரா? நல்லவராம், மன்னிக்கிறவராம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கிறவராம். சங்கீதம் 117:2 சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. அது அளவிட முடியாதது. எந்த ஒரு அளக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு லேசர் ஒளியை வச்சு கூட தூரங்களை அளக்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் பெருசு, கிழக்குக்கும் மேற்கும் பெருசு. ஏனென்றால் அது அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறபடினால் அவரை போலவே அது பெரிதாக இருக்கிறது. அதை அநேக நேரங்களில் நாம் உணர முடியாது, அளவிட முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். ஆகவே கிருபையை அனுபவித்து உங்கள் வாழ்வை சந்தோஷமாக வாழ ஒப்புக்கொடுங்கள். அடுத்தது சங்கீதம் 137 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்திற்கு திரும்பி கிருபைக்குள்ள நம்ம வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா கிருபையும் திரளான மீட்பும் அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். அப்படி கிருபை நம்ம சூழ்ந்திருந்தபடியினால தான் இன்றைக்கி நம்ம சாட்சியாக விழிச்சிருக்கிறோம். தேசத்தில் நடக்கிற காரியங்களாகட்டும், குடும்பத்தில் நடக்கிற காரியங்களாகட்டும், விபத்துகளாகட்டும், மற்ற எல்லா காரியங்களாகட்டும், கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருந்தபடியால், அவருடைய மீட்பு நமக்குள் கிரியை செய்தபடினாலே நாம் சுகமாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் பணம் பெருசு, புகழ் பெருசு, பதவி பெருசு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற அவருடைய கிருபை. அந்த கிருபை தேவ சமூகத்திலிருந்து வருகிறபடினாலே பரலோகத்தில் கிருபை மேலானதாக இருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளாக வாழ நம்மை இந்த மாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்று 4 காரியத்தை சொல்லப்போற. அதில் முதலாவது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிர்மூலமாக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணும்படிக்கு அநேக மனிதர்கள், அநேக பிசாசுகள், அநேக நோய்கள், அநேக ஆபத்துகள், அநேக விபத்துகள், அநேக நம்ம கண்ணுக்கு தெரியாத சேனைகளுடைய யுத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அவைகள் நம்மேல் படாதபடி தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆவியில் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் அந்த கிருபையை நம்ம உணர முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம புத்தியிலையும் அறிவிலையும் நம்ம சாதிக்கலை. தேவனுடைய கிருபையில் தான் நம்ம தாண்டி வரோம். அதை தான் தாவீது அழகா சொல்றாரு. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தரின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கறதுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பெட்டியை அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. எந்த நிலையில? அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கிளர்ச்சி செய்யும் பொழுது அப்சலோமினுடைய படைகள் அவர்களை துரத்தி நிர்மூலமாக்க தீவிரித்து செயல்படும் பொழுது, தாவீது அந்த தான் கட்டின அந்த நகரத்தை, தான் கட்டின அரண்மனையை, தான் உருவாக்கின அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு அகதி போல ஓட வேண்டி இருந்தது. அந்த நிலையில ஆசாரியன் என்ன செய்கிறார்? பெட்டியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஒருவேளை இவர்கள் யுத்தம் செய்தால் அந்த நகரத்தை சேதப்படுத்தி விடுவார்கள். ஆகவே இவ்வளவு கால உழைப்பு வீணா போயிருமேன்னு சொல்லி தாவீது நினைக்கிறார். எனவே நகரத்தை பாதுகாக்கவும், நான் வெளியே போறேன், பரவாயில்ல, நான் அகதி மாதிரி போறேன், நான் அடிமை மாதிரி நான் ஓடி போறேன், ஆனால் அந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும், அதை நீ என்னோட எடுத்துட்டு வர வேண்டாம். கர்த்தரின் மேல கிருபை வைத்தால்,
கர்த்தரின் மேல தயவு வைத்தால் மீண்டும் நான் வந்து இந்த பெட்டியை பார்ப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு ஒருவேளை 26ஆம் வசனம் சொல்றது, என்மேல் அவருக்கு பிரியமில்லை என்பாராக, நான் இங்கே வனாந்தரத்தில் கூட நான் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் பெட்டி அங்கே இருக்கட்டும் என்று தாவீது சொல்லி வெறும் காலோடு நடந்து போனார். ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன? கர்த்தர் அந்த யுத்தத்தில் அப்சலோமையும் அவருடைய சேனைகளையும் நிர்மூலமாக்கி அழித்து போடுகிறார். தாவீது மீண்டுமாய் அந்த நகரத்திற்குள் வந்து பெட்டியை பார்த்து தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனிடத்தில் தன்னை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறார். ஆக எனக்கு அன்பானவர்களே, நம்மை அழிக்கும் சக்திகள், நம்மை துரத்தும் சக்திகள் நம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக மனிதர்கள் வாயளவில் கட்டிப்பிடிப்பார்கள், சரீர அளவிலே கட்டிப்பிடிப்பார்கள், வாயளவில் புகழ்வார்கள். ஆனால் இருதயம் முழுக்க விஷம், இருதயம் முழுக்க வஞ்சனை, இருதயம் முழுக்க இவன் எப்போது செத்து தொலைவான் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எல்லாரும் சந்திப்போம். அவருடைய துரத்துதல்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு மெல்லிய அளவிலே அவருடைய ஆவியிலே நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கலங்காதிருங்க, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குன்னா அது உங்களை ஒரு சேதமும் படுத்த முடியாது. ஆக மனிதர்களோ, பிசாசுகளோ, மந்திர வல்லமைகளோ, தீராவியாதிகளோ, மனவிரக்தியோ, தரித்திரமோ, அறுக்கப்படாத பரம்பரை சாபங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களை அழிக்க துரத்தலாம். ஆனால் தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த கிருபை நிமித்தம் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. மீண்டும் உங்கள் நிலையிலேயே நீங்கள் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார். அதனால தான் சங்கீதம் 136 வாசிக்கிறோம். 24ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மைதானே? சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவர், அவரை தான் நம்ம துதிக்கணும். கர்த்தருடைய கிருபை முதலாவது நாம் நிர்மூலமாகாதபடிக்கு காக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, கிருபை சத்தியத்திற்குள் வழி நடத்துமாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 26:3 உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம் கண்ணுக்கு முன்னாடி கிருபை இருக்கும் பொழுது நம் கிருபையை பார்த்து சிலாகித்து அதில் மனமகிழ்ச்சியாகி அப்படியே நின்றுவிடக்கூடாது. கிருபைக்கு பின்னாக கொஞ்சம் அல்லது கிருபைக்கு உள்ளாக கொஞ்சம் ஊடுருவி பார்க்கும் பொழுது சத்தியம் இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வந்து வாசம் பண்ணினார் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆக கிருபையும் சத்தியமும் இணைந்தே செயல்படுகின்றன. எப்படி தண்டவாளம் போல, அப்படி அது ரெண்டும் இணைஞ்சு போனாதான் ஒரு ரயில் அதுக்கு மேலே போகும். எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு அந்த ட்ரெயின் நம்மளை சேர்க்கிறது போல கிருபையும் சத்தியமும் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஏன்னா கிருபை அப்படிங்கிறது நாம் உணர முடியும், நாம் அனுபவிக்க முடியும், அது நம்மை வாழ வைக்கும். ஆனால் அதன் அடி ஆழம் சத்தியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே கிருபையை குறித்து பேசுகிற அநேகர் சத்தியத்தினுடைய ஆழத்தை குறித்து பேசுவதில்லை. கிருபையும் சத்தியமும் ஒரு பறவையினுடைய 2 இறக்கைகள் போல, ஒன்று அடித்து ஒன்று அடிக்கவில்லை என்றால் அந்த பறவையால் பறக்க முடியாது. ஆக சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மேலே கிருபை சூழ்ந்திருக்கும் என்பது உண்மை. இன்றைக்கு ஒரு சில நபர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் சொல்வதை கேட்டுக்கிறேன், பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும். அதனால என்ன பிரதர், பாவி மேல கிருபை இருக்குதானே, பாவத்தின் மேல கிருபை இருக்குதானே அப்படிங்கிற சிலர் வாக்குவாதம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன். தவறாக புரிந்து கொள்ள, அவனை மீட்க, அந்த பாவியை மீட்க கிருபை போராடுகிறது. அவனை எப்படியாகிலும் வலையை போட்டாகிலும் இழுத்தாக வேண்டும் என்று சொல்லி கிருபை போராடுகிறது. ஆனால் அவன் பாவத்திற்குள்ளாகவே இருக்கக்கூடாது, அவன் கிருபையை உணர்ந்து வெளிவர வேண்டும். கிருபை போராடுகிறது என்பது தேவன் தன்னுடைய அன்பினாலே போராடுகிறார் என்பதை குறித்ததான ஒரு உவமானமாக நாம் பார்க்க வேண்டும். கிருபை நம்மை காக்கிறது உண்மை, கிருபை நம்மை பராமரிக்கிறது உண்மை, கிருபை நமக்காக செயலாற்றுகிறது உண்மை. அதை உணர்ந்து நாம் சத்தியத்துக்குள் திரும்ப வேண்டும். இன்று அது மறக்கப்பட்டிருக்கிறது. அநேக மனிதர்கள் வேதம் வாசிக்காமல், செபிக்காமல் கிருபை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன,
ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, அல்லது பாவ சோதனைகள் வரும் பொழுது விழுந்து போகிறார்கள். ஆனால் சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த சத்திய வசனம் அவர்கள் இருதயத்தில் தீபமாய் அது இண்டிகேட் பண்ணி அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது, அவன் கிருபைக்குள் ஓடி தஞ்சம் அடைகிறான். அந்த நேரத்தில் அவன் சோதனைகளுக்கு தப்பி போகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, 48:9, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதன் கிருபைக்கு பின்னால் இருக்கிறதான சத்தியத்தை கட்டாயம் சிந்திப்பான். ஏனென்றால் சங்கீதம் 25:10 ஆகட்டும், சங்கீதம் 85:10, சங்கீதம் 89:14, நீதிமொழிகள் 3:3, நீதிமொழிகள் 14:22 போன்ற வசனங்களும் இன்னும் நிறைய உண்டு. கிருபையும் சத்தியமும் என்ற வார்த்தையை ஒன்றிணைத்தே காட்டுகின்றன. ஆக கிருபையும் சத்தியமும் என்பது இயேசுவை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. யோவான் 1:17 வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று சொல்லி. ஆக கிருபையும் சத்தியமும் இணைந்து வருவது இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் இணைந்து வருவதை குறிக்கிறது. இயேசு கிருபையாக மாத்திரமல்ல சத்தியமாகவும் இருந்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்பது உண்மை. அதே நேரத்தில் யோவான் 14:6 வாசிக்கிறோம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம் என்று. ஆக கிருபை நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது, மீட்க பண்ணுகிறது, நம்மளை ஒரு நிலைப்படுத்துகிறது, ஒரு வாழ வைக்கிறது என்பது எவ்வளவு உண்மையோ, வாழ்க்கைக்கு தேவையான சத்திய வெளிச்சம், வாழ்க்கைக்கு தேவையான போதனைகள், வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு எந்தெந்த இடத்துல கண்ணி இருக்கிறது, எந்த மனுஷனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனுக்கு பிடிக்காதது என்ன என்பதை சத்தியத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவ சித்தத்தை சத்தியத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆக சத்தியம் நமக்கு அவசியம். இது எப்படி என்றால், இது குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது 2 விதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பேராஷூட். இந்த பேராஷூட் பெரிய ஒரு ஆகாய பயணத்தில் போகும் பொழுது அந்த வான்குடை என்ன பண்ணுவாங்க, அது உள்ளே இருக்கும், அது முதுகில் கட்டியிருப்பாங்க, கீழே பெல்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆகாய எல்லையில் விமானத்துலேருந்து குதிச்சிட்டிங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அது கீழே வருது, அந்த பூமியினுடைய அளவுகளுக்குள்ளே வரும் பொழுது அந்த பட்டனை தட்டினோன்னா அது என்ன பண்ணுது, பின்னாடி இருக்கிற அந்த குடை மேலே போய் விரிஞ்சு அது அப்படியே அவங்களுக்கு மேலே அப்படியே வேகமாக கீழே விழுந்து அடிபடாதபடி அது காற்றுல அப்படியே நிற்க ஆரம்பிக்குது. அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தை அப்படியே மொல்லமாக இறங்குது. அந்த துணி ஒரு பட்டு துணியில் செஞ்சுருப்பாங்க அல்லது நைலான் துணிகள். இப்போ நிறையா மாற்றங்கள் எல்லாம் நிறையா அட்வான்ஸ் வந்துருச்சு. அது என்ன பண்ணுது, அந்த காற்றினுடைய வேகத்தை குறைத்து அப்படியே மொல்லமாக லேண்ட் பண்ண வைக்குது. ஆனால் அவன் இடுப்பில் போட்டிருக்கிறதான அந்த பெல்ட் அவன் கழட்டிட்டான்னா என்ன ஆகும், பேராசூட் எங்கேயோ போயிடும், காற்றின் வேகத்துக்கு இவன் கீழே வந்து செத்துரும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் மழை வருது, வீட்டில் ஒரு குடை பிடிச்சிருக்கீங்க, ஒரு மழையோ அல்லது வெயிலோ அடிக்கிறப்ப குடை வச்சுருக்கீங்க, அந்த குடையை எடுத்து இப்படி பிடிச்சிருக்கீங்க. குடை என்ன பண்ணுது, மேலேருந்து வர மழையோ அல்லது வெயிலையோ நம்ம மேல் படாதபடி நமக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, நம் நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆனால் கையில் இருக்கிற அந்த கைப்பிடியை நாம் விட்டுவிட்டால் குடை காத்துக்கு பறந்து போயிடும். சத்தியத்தை பிடிக்கிற பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். சத்தியத்தை நாம் விடும் பொழுது கிருபை நம்மை விட்டு அகலும். இது நிதர்சனமா. ஆனால் ஒரே நாளில் நகரும் என்று நான் சொல்லவில்லை. உடனடியாக போயிடும், மனுஷன் போகிற மாதிரி போயிடும்னு சொல்லல. ஆனால் அது தாங்கும், மீண்டும் சத்தியத்துக்குள் நடத்துறதுக்கு நம்மளிடத்தில் போராடும், மீண்டும் எப்படியாவது தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும். இது தேவனுடைய தயவினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆனால் தயவையும் கிருபையும் பார்த்துட்டு சத்தியத்தை விட்டுறக்கூடாது. ஆக சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், கிருபை உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கும். இரண்டையும் பிடித்து கொள்ளுங்கள், அப்போது உங்கள் வாழ்வு சுபிச்சமாக இருக்கும். ஆக கிருபை நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காக்கிறது, கிருபை நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறது. 3வது, கிருபை உடன்படிக்கையை காக்கிறது. நெகேமியா 1:5 வாசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவன் என்று நெகேமியா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். இதை என்ன புரிந்து கொள்கிறோம்? உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன்.
தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமின் இடத்துல ஒரு ஒரு உடன்படிக்கை, நோவாவின் இடத்தில் உடன்படிக்கை, ஆபிரகாமின் இடத்தில் உடன்படிக்கை, மோசேவோடு உடன்படிக்கை, யோசுவாவோடு உடன்படிக்கை, இன்று நம்மோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். ரட்சிக்கப்படுகிற நாளிலே நாம வண்டியா சொல்றோம், ஆண்டவரே நான் இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் எல்லாம் சொல்றோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு, 2 வருஷம் போனதுக்கு பிறகு, ஒரு அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு, ஒரு அடிபாஷை பெற்றதுக்கு பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் தொய்வு நிலைக்கு வருகிறது. காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த அந்த ஃபயர் கொஞ்சம் குறைச்சிருச்சு. அன்னைக்கு நமக்கு அவ்வளோ பிரச்சனையில் இருந்தோம், எப்படியாகிலும் நமக்கு தூக்கி விட்டே ஆகணும், வேற வழி இல்லை, நம்ம ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்லை, இதுலேருந்து என்னால் விடுபட முடியாது, வேற வழி இல்லைங்கிற ஒரு போராட்டம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறிட்டோம். இப்போ நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தன்மை வந்துருச்சு. ஆபத்து என்னை விட்டு போயிருச்சுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் அப்படியே நீர்த்து போகிறோம். இப்போ பழைய காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த சுண்ணாம்பு வெள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் கரைச்சி அதை பொங்க வச்சு அதை வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா அது கொப்புளிச்சு, சுடுதண்ணி ஊற்றினா அப்படியே கொப்புளிச்சு நல்லா கரைஞ்சி நிற்கும். அதுக்கு பிறகு ஒரு 4 நாள் அதை நீங்கள் தொடவே இல்லைன்னு பார்த்தீங்களா, அதில் ஊற்றின தண்ணியெல்லாம் மேலே வந்துடும், கீழே வந்து அந்த சுண்ணாம்பு மட்டும் கெட்டியாக நிற்கும். ஆக அந்த மாதிரி சில நேரங்களில் நாம் நீர்த்து போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் உடன்படிக்கை, தேவ சமூகத்தில் என்ன உடன்படிக்கையை நாம் செய்தோமோ அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் எப்போதும் அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டிருக்கிறார். ஆக வேதாகமத்தில் நல்ல ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, நிறைய இருக்குது. ஆபிரகாமின் இடத்துல பண்ணினது இருக்கிறது, நிறைய இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்ல வருகிறது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனால் அதுதான் இன்றும் நம்முடைய வாழ்விலே அது செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். என்ன சொல்ல வருகிறார்? தாவீது அலைஞ்சார், திரிஞ்சார், வனாந்தரத்தில் சுத்தினார். சவுலினாலே அவர் கொல்லப்பட பல முறை அவர் துரத்தப்பட்டார், பல முறை சவுல் கொல்ல பார்த்தான், ஆனாலும் தேவன் காப்பாற்றினார். எப்படியோ இப்போ ஆட்சிக்கு வந்து உக்காந்தாச்சு, தேசம் கொஞ்சம் அமைதியாகுது. தாவீது இப்போ யோசிக்கிறாரு, ஓகே இவங்களுக்கு இதை செய்யணும், என் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இதை செய்யணும், மக்களுக்கு இதை செய்யணும், தேவனுக்கு இதை செய்யணும், பிரித்து பார்க்குறாரு. எல்லாத்தையும் செய்யும்போது திடீர்னு ஒரு என்ன வருது, யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது நான் உதவி செய்ய வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை உண்மைதான், யோனத்தானுக்கு மெவிபோசேத் என்கிறதான ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று சொல்லுகிறாங்க. அவனை அழைத்து வர சொல்கிறாங்க. ராஜா முன்னாடி வந்து நின்னோன்னா அவனுக்கு ஒரு பயம். ஏனென்றால் தாவீது யூதா கோத்திரம், மேவிபோசேத் பென்யமின் கோத்திரம். ஆக பொதுவாக ஒரு ராஜாக்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது முந்தைய ராஜாக்கள் அவருடைய குடும்பங்களை அழித்து விடுவார்கள். ஏனென்றால் நான் ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது, நான் சோர்வாய் இருக்கும் பொழுது, அசதியாய் இருக்கும் பொழுது இவர்கள் பலனடைந்து என்னை தாக்கி கொண்டு விட்டார். ஏன்னா ஆட்சி எங்களை விட்டு போயிடுச்சுங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு பகையும் கசப்பும் அவங்களுக்கு கூட இருக்கும். ஆகவே எப்படியாகிலும் அவங்க எங்களை அச்சுறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தபடினாலே கொன்றுவாங்க. ஆனால் இங்கே நடக்கிற ஒரு விஷயம் என்ன, பயந்துட்டு தான் வரான். ராஜா எதுக்கு கூப்பிட்றாரு, கொன்றுவாரோ அப்படின்னு தான் வரான். அந்த வசனம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 2 சாமுவேல்ல. அப்போ தாவீது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாரு, பயப்படாதரா, நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன், பயப்படாது. வாழ்வுக்குரிய உத்தரவாதங்களை கொடுக்குறார். 3வது அவங்களுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, அவனுடைய இடத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன், இனி அதில் போய் நீங்கள் வெள்ளாமை பண்ணி நீங்கள் விளைச்சலெல்லாம் வருவிச்சு தானியத்தெல்லாம் உருவாக்குங்க, ஆனால் இவன் இனிமேல் எங்கூட தான் இருக்க போகிறான்னு சொல்லி தாவீது சொல்கிறார். பொதுவாக ஒரு உடல் ஊனமுற்றவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்க மாட்டாதபடி ஒரு அவமானமாக பார்க்கப்படுவார். ஆனால் இவன் அந்த உடன்படிக்கை நிமித்தம் தன்னோடு சரி நிகராக உட்கார வைக்கிறார். அப்போ என்ன காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது, யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அடுத்த 3ஆம் வசனம், யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்.
4ஆம் வசனம், யோனத்தான் பூர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் அதன் வஸ்திரத்தையும் அதன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆக யோனத்தான் அப்போது தாவீதின் நண்பர் மட்டுமல்ல, அவர் ராஜாவினுடைய இளவரசர். ராஜாவினுடைய மகன் அடுத்த இளவரசர், ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு தகுதியுடைய ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய தகுதிக்கு அவருடைய அரண்மனையிலே சவுலுக்கு எப்போவெல்லாம் பிசாசு பிடிக்குமோ அப்போவெல்லாம் இசை வாசித்து அவரை சுகப்படுத்துகிற ஒரு மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அவருடைய படையிலே வேலை செய்கிற ஒருவனோடு சரி நிகராக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய ஆத்மா இவனுடைய ஆத்மாவோடு ஒன்றிணைந்து இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் 2 பேரும் ஒரு ஆத்மார்த்த ஒரு நண்பராக இருந்தார்கள். ஆகவே இங்க என்ன நடக்குது? யோனத்தான், நீ எல்லா இடங்களுக்கும் போறப்பா, 2வது நீ படை நடத்திட்டு போற, ஆனால் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதங்கள் இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு இளவரசனாக இருந்தும் தன்னுடைய உயிருக்கு எத்தனையோ விதமான பாதுகாப்பு இன்மைகள் இருக்கும் என்பதை அறிந்திருந்தும் என் ஜீவனை பார்க்கலும் முன் ஜீவன் பெரியது என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? அவருடைய பட்டயத்தை கொடுக்கிறார், அவருடைய வில்லை கொடுக்கிறார், அவருடைய கவசத்தை கொடுக்கிறார். அடுத்தது ஒட்டியான ராஜாக்கள், அந்த இளவரசர்கள் ராஜாக்கள் அந்த இடுப்பில் ஒரு கச்சை போன்ற அல்லது ஆபரணத்திலேயே செய்யப்பட்ட ஒரு ஒட்டியான போன்ற ஒரு ஆபரணத்தை அணிவாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்றான்? தாவீதுக்கு கொடுக்கிறான். இது எதை காட்டுகிறது? கிறிஸ்து நமக்கு இப்படி ஒரு நிலையை உண்டு பண்ணுவார் என்பதை காட்டுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக நமக்கு இதையே செய்தார். நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்தார், சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்தார், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருக்கிறார், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரிப்பிக்கிறார், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தரிப்பிக்கிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இதனால் என்ன? நாம் பிசாசை ஜெயித்து நாம் தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக சத்துருவின் சேனைகளை அழித்து எதிர்த்து மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதைத்தான் இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, இது எதை குறிக்கிறது? சிலுவையிலே கிறிஸ்து செய்து முடித்த ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது. நாம் திருவிருந்தெடுக்கும் பொழுது சொல்லுவோம், இது அப்பத்தை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், நான் வரும் வரை நினைவு கூறுங்கள். அடுத்தது ரசத்தை எடுக்கும் பொழுது என்ன சொல்றோம்? இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்கே உருவாகுது? சிலுவையில் உருவானது. புதிய உடன்படிக்கைங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். எதை காட்டுகிறது? பழைய உடன்படிக்கைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ ரத்தத்தினால, முதல்ல பழைய உடன்படிக்கை மிருக ரத்தத்தினால பண்ணப்பட்டுச்சு. இந்த புதிய உடன்படிக்கை தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே பண்ணப்படுகிறது. ஆகவே இதனுடைய அடையாளம் என்ன? உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வருமானால் உடன்படிக்கையில் இருக்கிற இன்னொருவர் போய் அந்த உடன்படிக்கை பங்காளர் அவருக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆகவே கிறிஸ்து நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் நாம் உடன்படிக்கை உடைத்துக்கொண்டு சில நேரங்கள் போகிறோம், அவரை விட்டு பின்வாங்குகிறோம், சத்தியத்தில் நடக்காமல் போகிறோம், பாவத்தில் விழுந்து போகிறோம். ஆனாலும் கூட அவர் உடன்படிக்கையின் பங்காளராக இருக்கிறபடியில் நம்மை மீட்பதற்காக அந்த இரத்தத்தினாலே மீண்டும் நம்மை புதுப்பித்து புதுவாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆக அன்று தாவீதும் யோனத்தானும் பண்ணின அந்த உடன்படிக்கை இன்று இயேசுவின் மூலமாய் புதிய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் இயேசு நம்மேல் வைத்த கிருபை. ஆக இந்த உடன்படிக்கை எத்தனையோ முறை நம்ம உடைச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இதை செய்ய மாட்டேன், ஆண்டவரே இப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவரே இப்படி நடந்துட்டேன், எத்தனை முறை நம்ம பாவ அறிக்கை செய்கிறோம், புலம்புறோம். ஆனாலும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ரத்தம் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை, நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆக எனக்கு அன்பானவரை, கிருபை நம்மை உடன்படிக்கைக்குள் நிலைத்திருக்க பண்ணும். ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு கீழே நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய அனுகூலமான வாசல்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. நம்முடைய உடன்படிக்கை பங்காளராகிய கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்த எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய அதிகாரத்திலும் ஆசீர்வாதத்திலும் நமக்கு பங்கு உண்டு. ஆகவே உடன்படிக்கை என்பது நம்மை உயர்த்தும்,
நம்மை ஆசீர்வதிக்கும். உடன்படிக்கையை விட்டு நாம் விலகும் பொழுதெல்லாம் நாம் அழியாதபடி பாதுகாத்து அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும்படிக்கு கிருபை நம்மை தள்ளி சூழ்ந்து கொள்ளுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே கிருபைக்குள் வாழ்ந்து உடன்படிக்கையின் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் வர வேண்டும். நான்காவதாக, கிருபை மனித தயவை உண்டாக்கும். கிருபை மனித தயவை உண்டாக்கும். ஆதியாகமம் 39:21 வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் தான் செஞ்சார். எப்படி? அவன் கிருபை வைக்கிறார். அப்ப சிறைச்சாலை தலைவன் என்ன பண்றானா? தயவு வைக்கிறானா. பாருங்க, கர்த்தர் கிருபையை வைக்கிறார், மனுஷன் தயவை வைக்கிறான். அப்ப என்ன நடக்குது? தேவனுடைய கிருபையே ஒரு மனிதனுக்கு மேல் தயவை கொண்டு வருகிறது. நாம் மனித தயவை எதிர்பார்க்கிறோம், மனிதனுடைய ஃபேவர் எதிர்பார்த்து அவனை ப்ளீஸ் பண்ணுறோம், போகிறோம், அவன் என்னென்னவெல்லாம் விரும்புவானோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி போய் செஞ்சாலும் கூட அவன் நன்றி கெட்டவன். மனிதன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் தேவனை அவன் உயர்த்த அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை கர்த்தர் நகர்த்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் அந்த இடத்திலே செயலாற்றுகிறார். இதை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும். பாருங்க, யோசேப்பு சிறைக்கு போன பொழுதும் சரி, போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, அவன் ஒரு அடிமையாகவே இருந்தான். ஆனால் அவன் அந்த அடிமை நிலையிலே வேலையை உண்மையாக செய்தான். இரண்டாவது, அவன் அந்த இடங்களிலே உயர்த்தப்பட்டு அவன் மேன்மைக்கு வருகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒன்று, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இரண்டாவது, அவன் காரிய சித்தி, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை சுத்தமாக செய்து முடிக்கிற காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். மூன்றாவது, அவனுடைய இறை நம்பிக்கையும் அவனிடத்தில் இருந்தது, கடின உழைப்பும் அவனிடத்தில் இருந்தது. நான்காவது, ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனுக்காக தேவன் கிரியை செய்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 39:5 சொல்லுதாக தேவன் கிரியை செய்தார். அடுத்தது, பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாமல், நான் இதை செய்யும் பொழுது என் தேவன் வருத்தப்படுவார், என் தேவனை நான் அவமானப்படுத்துகிறேன் என்று பாவத்துக்கு விலகினான். அடுத்தது, குற்றம் சாட்டப்பட்டுருச்சு, பாவமே செய்யல, தவறே செய்யல, ஒரு இழிச்சொல் வந்துருச்சு, பழிச்சொல் வந்துருச்சு. ஆனாலும் தான் செய்த பணியிலே அவன் பின்வாங்கவில்லை. மீண்டும் கொடுத்த பணியை உண்மையை உத்தவமாக செய்தான். தேவன் மேலோ மனிதன் மேலோ சூழ்நிலையின் மேலோ அவன் குறை சாட்டிட்டு குற்றம் சொல்லிட்டு உட்காரல. அவன் மீண்டும் தன்னுடைய வேலையை இன்னும் உத்தமமாக பார்த்தான். அது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவை கொண்டு வந்தது. அடுத்தது, அங்கிருந்து ராஜாட்ட போறான். ராஜாட்ட போகும் பொழுது தேசத்தின் நலனை குறித்து அவன் பேசுகிறான். ஆக இந்த 3 இடத்துலையும் தேவனுடைய கிருபை விளங்குறது. எப்படியா விளங்குதான்? போத்திபாரின் வீட்டில் போத்திபார் என்ன பண்றாரு? சகலத்தையும் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, எதையும் விசாரிக்கல. காரணம், அவன் மேல ஒரு கிருபை இருந்துச்சு. தேவ கிருபை இருந்தனால மனிதர் கண்களிலே தயவு கிடைத்தது. சிறைச்சாலை வரும் பொழுது இதே தான் வாசிக்கிறோம். சிறைச்சாலை தலைவன் அவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தான், எந்த கேள்வியும் கேட்கல. ராஜா உயர்த்தின பின்பு இதுதான் நடக்குது. நான் சிங்காசனத்துல மட்டும்தான்டா ராஜா, மற்றபடி நீ தான் ஆட்சி செய்யறன்னு சொல்லி ராஜாவினுடைய வாயிலே தேவன் அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்க வைத்தார். காரணம், கிருபை. ஆக தேவ கிருபைக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் மேல் பூரண தயவு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் அடிமை வேலையை தாண்டி அடுத்த கட்டங்களுக்கு திட்டமிட்டு வேலை செய்வான். ஒரு அடிமை என்ன சொல்றதை செஞ்சா போதும். யோசேப்பு அப்படி அல்ல, அதை தாண்டி யோசித்தான். இதை இப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமேன்னு ஆலோசனை கொடுத்தான், அதை செய்தான். அவனுடைய ஞானத்தை முதலாளியும் அங்கீகரித்தார். தேவனும் அந்த ஞானத்தை அவன் உயர்வுக்கு பயன்படுத்தி மேன்மைக்கு கொண்டு வர திட்டவன். ஆகவே இதை கேட்கிற நீங்கள் உங்க வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் மாடு வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது ஹார்ட் ஒர்க். அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் வரணும். அந்த வேலையை குறித்த வெளிப்பாடு, இந்த வேலையை நான் செய்கிறதுனால இது என்ன ஸ்டெப்பில் செய்கிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன, இது தவறாக போனால் இப்படி வருமா, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது மிகப்பெரிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் திட்டமிடணும். வேலையை
திட்டமிட நான் செய்கிற வேலையினுடைய தாற்பயம் என்னங்கிறது ஒரு வேலையாளுக்கு தெரிந்திருந்தால் தான் அவன் அந்த வெற்றியாக திறம்பட செய்ய முடியும். யோசேப்பு அதை தான் செய்தான். கொடுத்த வேலையை மட்டும் செய்யல, எக்ஸ்ட்ரா செய்தான். எக்ஸ்ட்ரா வெளிப்பாடுகளோட இதை இப்படி செஞ்சால் இன்னும் திறம்பட நல்லா இருக்குங்கிறதெல்லாம் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, யோசிச்சு செய்தார். அதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். இது யோசேப்பின் உயர்வுக்கு ஒரு தூண்டுதலாக, வழிகாட்டியாக, மற்றவருடைய தயவு திரும்புவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, யோசேப்பு வேலையை மாத்திரம் செஞ்சிட்டுல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவனாக இருந்தபடினாலே அவன் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல ஆரம்பித்தான். ஆக வேலை இந்த உலகத்திலே நீங்கள் வாழுவதற்கு ஒரு உணவு சாப்பிட, உடை உடுத்த, அல்லது ஒரு வீடு கட்ட, அல்லது மற்ற ஒரு பிள்ளை காரியங்களோ அல்லது குடும்பத்தின் மத்தியில் ஒரு உயர்வுக்கோ வேலை உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானுடைய வெளிப்பாடும், உங்களுக்குள் இருக்கிறதான ஞானமும், உங்களுக்குள் இருக்கிறதான தேவனுடைய கிருபையே உங்களை வெளிப்பாட்டின் உச்சத்திற்கு கொண்டு வந்து தேசத்திற்கு உங்களை அடையாளம் காட்டும். ஆக தேசத்தில் நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் தேவ கிருபைக்குள்ளாக, தேவனுடைய வெளிப்பாட்டிற்குள்ளாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டும். ஆக உலகத்தில் பிழைக்கிறதுக்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அது வேலை செய்தால் எவனுமே ஒரு கூலி கொடுப்பான். ஆனால் உயர்வதற்கு வெளிப்பாடு வேண்டும். அந்த வெளிப்பாடு யோசேப்புக்குள் இருந்தபடினாலே தேவன் அவர் உயர்த்துவதற்கு மனிதர்களை இயக்கினார். காரணம், அவன் ஒன்றும் தகுதி இல்லாதவன்ல, கடினமான வேலையும் இருக்கு, அதை அடுத்த அளவுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வெளிப்பாடு இருக்கு. ஆக இரண்டும் யோசேப்பை மேலே உயர்த்தினது. காரணம், யோசேப்பின் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு இருங்க. உண்மையாகவும் கடினமாகவும் உங்கள் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் உழைங்க. உங்களை தேவன் உயர்த்த செயல்படுவார். யாருமே பார்க்கல, எதுவுமே எனக்கு நடக்கல நினைக்காதீங்க. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் ஏற்ற வேலையில கனெக்ட் பண்ணுவார். ஆக சிற்றின்பத்திற்கு விலகிருங்க. உங்கள் வேலையை, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கிற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அதை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கொடுத்த வேலையை தாண்டி இன்னும் அதிகமாக அல்லது இன்னும் அதை மேம்படுத்தி செய்வதற்கு வழி என்ன என்பதை குறித்து யோசியுங்கள். அடுத்தது, மாம்சத்தில் கிரியை செய்ய வேண்டாம். உங்கள் சுய எண்ணங்களில் கிரியை செய்ய வேண்டாம். தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய கிருபை கிரியை செய்யும் வரைக்கும் காத்திருந்து வேலை செய்து பழகுங்கள். அடுத்தது, தேவன் ஏற்ற வேலையில உயர்த்தும் வரைக்கும் அவருக்குள் அடங்கி இருப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே தேவனுடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது மனிதனுடைய தயவுகளை கிடைக்க பண்ணி உங்களை மேலோங்கி வளரச் செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த கிருபை நமக்கு 4 காரியங்களை நம் வாழ்க்கையில செய்கிறது என்று இன்னும் நிறைய இருந்தாலும் நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த தியானத்திற்கு 4 சொன்னேன். 1, கிருபை என்ன செய்யுமா? உங்களை நிர்மூலமாகாதபடி பார்க்கும். கிருபை சத்தியத்திற்குள் நடத்தும். கிருபை உடன்படிக்கைக்குள் வாழ வைத்து ஆசீர்வதிக்கும். கிருபை மனித தயவை உண்டாக்கும் என்று நான் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதும் உண்மை. கிருபை நம்மளை காக்கிறது உண்மை. அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்வதும், அந்த கிருபை நம்மில் பெருக பண்ணும்படிக்கு நாம் நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஈவு, ஒருவனுக்கு 1 கிலோ கிருபை இருந்தால் அவன் தனிப்பட்ட ஜீவியத்தில் வளர்ந்துருவான், அவன் குடும்ப வாழ்வை கட்டிடுவான், அவனுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக வாழுவான். ஒருத்தருக்கு 1 கிலோ கிருபை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு 100 கிலோ கொடுப்பார். அவன் அந்த அளவுக்கு இன்னும் அதிக கடினமாக இருப்பான். அதிக ஒரு பெரிய வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆக அவனுடைய அளவு வேற, இவனுடைய அளவு வேற. அது தேவன் நிர்ணயிக்கிறார். காரணம், யாரை கொண்டு என்ன தேவ நோக்கம் நிறைவேற்ற வேண்டுமோ அதற்கு ஏற்ப கிருபை கொடுக்கிறார். ஆனால் இந்த கிருபையை நாம் பெருக பண்ண வேண்டும், பெருக பண்ண முடியும், பெருக பண்ண வேண்டும். எப்படி? அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தேவன் எல்லாருக்கும் சமநிலையா ஒரு பங்கு கொடுத்தாலும் அவங்கவுங்க வாழ்வில் இருக்கிற நோக்கத்தை கொண்டு அதை பெருக பண்ணுகிறார், அதற்கு ஏற்ப கொடுக்கிறார். ஆக நீங்க 1 கிலோ கிருபை தான் எனக்கு இருக்கு, அதையே நான் வாழ்ந்து முடிச்சிடலாம்னு நீங்க இருக்கலாம்.
அல்ல இல்ல 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 எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெருசா செய்வேனே, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா ஆண்டவரே இன்னும் அதிக தூரம் நான் செய்வேனே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குமானால் அந்த கிருபையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எந்த நிலையிலும் நீங்க ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்க கர்த்தர் மேலேயே உங்க நம்பிக்கையை வச்சிருக்கும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தரை நம்பியே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகாமலேயே வாழும் பொழுது அந்த கிருபை உங்க மேல தங்கி இருக்கும், சூழ்ந்திருக்கும். ஆக அந்த கிருபை உங்க மேல பெருகிட்டே இருக்கும். இரண்டாவது நீதிமொழிகள் 3:34 வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாராம். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் இருதயத்துக்குள் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு தாழ்மை உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஆக தாழ்மை உங்களுக்குள் இருக்குமானால், உங்களுக்குள் இருக்கிற வாழ்விலே நீங்கள் அந்த ஹம்பிள்னஸை நீங்கள் ஒவ்வொரு சூழலிலும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி வந்தோன்னே சிலருக்கு பெருமை வந்துடும். ஒரு வெற்றி வந்தோன்னே நான் என் ஜெயத்தினை என்னுடைய பலத்தினாலே பெற்றுக்கொண்டேனுங்கிற திமிர் வந்துடும். அவங்க பேச்சு நடை எல்லாத்துலேயும் அது தெரியும். ஆனால் நம்ம அப்படி இருந்தோம்னா கிருபை விட்டு விலகி போவோம். எனக்கு எல்லாமே வந்துருச்சு, என் வாழ்க்கை ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை நடத்தின அல்லது உங்களுக்கு உதவி செய்த அல்லது உங்களுக்காக ஜெபித்த உங்களுடைய வாழ்விலே பராமரித்த எந்த நபரையும் நீங்கள் அலட்சியம் பண்ணாதீர்கள். ஏனென்றால் கிருபை உங்கள் மேல் நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டுமானால் தேவனுக்கும் உங்களை நடத்தினவர்களுக்கும் நீங்கள் உங்கள் மனதளவிலே தாழ்மையாக இருங்கள். எஸ்தர் அதை செய்தால். ராணியாவதற்கு முன்பாக மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போலவே ராணியான பின்பும் கீழ்ப்படிந்தார் என்று எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆக கிருபை நம்ம மேலே சூழ்ந்திருக்குதான், அந்த கிருபையில் நம்ம பெருகணும் தான். ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும். எவ்வளவு பெரிய உயரங்களை தொட்டாலும் அந்த கிருபைக்குள் வாழ பழக வேண்டும். நிறைய போதகர்களை பார்க்கிறேன், நானும் நிறைய இடங்களிலே அதை செஞ்சிருக்கிறேன். என்னன்னா பெரிய பெரிய ஊழியர்கள் செய்கிறது, அவ்வளோ பெரிய ஊழியத்தை முடித்தோன்னே தேவ சமூகத்தில் தாழ்த்தி நான் இதுக்கு பாத்திரமில்லைன்னு அழுவாங்க. இன்னும் ஒரு சில சாட்சியில் நான் கேட்டிருக்கேன். நான் முடித்த உடனே முதல்ல போய் டாய்லெட்டை தான் கழுவி சொல்லுவேன், ஆண்டவர் இதை செய்கிறதுக்கு நான் தகுதி, ஆனால் என்னை தூக்கி அத்தனை ஜனங்களுக்கு பேச வச்சிங்களேன்னு சொல்லுகிற பிரசங்கிமார்களை பார்த்துருக்கிறேன். நானும் இதை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இதையே தேவன் உங்களுக்கும் உணர்த்துகிறார். என்ன? கிருபை உங்களை உயர்த்துகிறது, வெற்றிகளை பெறுகிறீர்கள் உண்மை. ஆனால் இருதயத்துக்குள் ஒருபோதும் இருமாப்பும் செருக்கும் பெருமையும் ஆணவமும் வந்துடக்கூடாது. தாழ்மை மாத்திரமே வரும். ஆக கிருபைக்குள்ளாக நீங்கள் பெருக தாழ்மையுள்ள இருதயம் அவசியம். மூன்றாவதாக சங்கீதம் 136:1 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆக அது அப்படியாய் ஆரம்பிக்கிறது. முடிக்கும் பொழுது சங்கீதம் 136:26 சொல்கிறது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆக பிரைசிங் வில் மல்டிப்ளை தி கிரேஸ். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கர்த்தரை துதிங்க. பரலோகத்தின் தேவன், அவர் ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன், அவர் மாசில்லாதவர், அவருக்கு நிகரில்லாதவர், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவர் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை, அவர் என் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்று சொல்லி பரலோக தேவனை, பரலோக மகிமையிலே அவர் உட்கார்ந்திருக்கிறதை நீங்கள் உங்கள் ஆவியிலே உணர்ந்து நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். ஆக நல்லவர் என்றும் அவர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தும் என்னை நோக்கி பார்க்கிறாரே என்பதை உணர்ந்தும் நாம் துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். ஆக 3 காரியம் சொன்ன, கர்த்தரை நம்பியே வாழுங்க, கிருபை பெருகும். எவ்வளவு பெரிய வெற்றிகளிலும் தாழ்மையை தரித்து கொண்டிருங்க, கிருபை பெருகும். 3வது, துதித்து கொண்டே இருங்க, கிருபை பெருகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ஆக எனக்கு அன்பானவர்களே, கிருபை உங்களுக்கு போதும். இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் உயரணுமோ அந்த அளவுக்கு கிருபைக்குள்ளாக உங்களை புதைத்துக் கொள்ளுங்கள். கிருபையின் தேவனுக்குள்ளாகவே நீங்கள் வாழ பழகுங்கள். கிருபையின் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கிருபை உங்கள் மேல் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அதிகமாய் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயமாக கிருபை இந்த உலகத்தை, உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப போதுமானது. நித்தியத்திலும் அந்த கிருபை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். நித்தியத்திலும் அந்த கிருபை உங்களை தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளையாக நிறுத்தும். ஆகவே கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள அர்ப்பணியுங்கள். கிருபை போதுமானது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே
இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கிருபையின் படியாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் சில நேரங்களில் மனுஷ சிந்தனைகளுக்கும் மனுஷீக எண்ணங்களுக்கும் ஆண்டவரே உலகத்தினுடைய மாயைகளுக்கும் உலகத்தின் போராட்டங்களுக்கும் பிசாசினுடைய வஞ்சனைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரே தடுமாறுகிறோம், தப்பிப்போகிறோம், பலியிடப்படுகிறோம். ஆனாலும் உங்கள் கிருபை எங்களை மீண்டுமாய் சூழ்ந்து நிலைநிறுத்துகிறதுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, அந்த கிருபையை குறித்து 4 காரியங்களை நாங்கள் யோசித்தோம். கிருபை நிர்மூலமாகாமல் காக்கிறது, கிருபை சத்தியத்துக்குள் நடத்துகிறது, கிருபை உடன்படிக்கையின் கீழ் வாழ வைக்கிறது, கிருபை நிச்சயமாக மனித தயவை கொண்டு வந்து எங்கள் வாழ்வை மாற்றுகிறது என்று சொல்லி வாசித்தோம், தியானித்தோம். இந்த வாக்கின்படியாக இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் கிருபை கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே பரிபூரணம் உண்டாகட்டும். அது பொருளாதாரத்திலே, சுகத்திலே, ஆண்டவரே மேம்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஏன்னா சமுதாயத்தில் எல்லா நிலைகளிலும் கிருபை மேல் கிருபை விட்டு பரிபூர்ணத்து மேல் பரிபூர்ணம் அடைந்து உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்த கிருபைதாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. கிருபையினாலே சூழ்ந்து கொண்டு வழி நடத்துங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இருக்கட்டும். கிருபை வெளிப்படட்டும். நன்மைகளை காணச் செய்து வெற்றியடை செய்யட்டும். அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்துள்ளங்க தகப்பனே. நிர்மூலமாகாதபடி இதுவரைக்கும் காத்த கிருபை இனிமேலும் காக்கும்படி ஆண்டவரே, அந்த கிருபையை நாங்கள் பிடித்து கொண்டு உண்மை சார்ந்திருக்க கிருபைதான் வழிநடத்தி ஆசீர்வது. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு தெளிந்த ஒரு நடத்துதலும் அமெரிக்கையான ஒரு வாழ்வும் கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.